எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வழக்கம் போல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். மெத்தாம்ஃபெட்டமின் அப்படிங்கிற ஒரு போதை மருந்து இப்போ இளைஞர்களிடையே மிக பரவலாக உபயோகப்படுத்தப்படுது. அதை பற்றி பேசுங்க டாக்டர் அப்படின்ட்டு. இந்த மெத்தாம்ஃபெட்டமின் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட வாயில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு விஷயத்தை போடுவார், ஹால்சி மிட்டாய் மாதிரி. அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு உடம்புல வந்து பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி அவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தவர் திடீர்னு தீரமாக வந்து அடிச்சு மற்றவங்களை வீழ்த்துற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அது மெத்தாம்ஃபெட்டமின். அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலாக காமிக்கப்படுறது மெத்தாம்ஃபெட்டமின் தான். அதுக்காக இது வந்து படத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஊர்ல பரவலா இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். அதாவது NCB நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் இந்தியா போதை மருந்து தடுக்கக்கூடிய பிரிவை சேர்ந்த போலீசார் மே 13, 2023 ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்டை கேரள கடற்கரை ஓரமாக பிடிச்சாங்க. அந்த கன்சைன்மெண்ட்டில் என்ன இருந்தது அப்படின்னா 13,000 கோடி மதிப்புள்ள 2,500 கிலோ மெத்தாம்ஃபெட்டமின் மருந்தை அவங்க சீஸ் பண்ணாங்க. இது வந்து பாகிஸ்தான் பக்கம் இருந்து எங்கிருந்தோ வந்ததா சொல்றாங்க. டார்கெட் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சேர்ந்த இளைஞர்கள் தான். ஸோ 2,500 கிலோ போன வருஷம் அப்படின்னா இது நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். 12,000 கோடி மதிப்புள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1 கிராம் அப்படிங்கிறதே 2,000 3,000 அப்படிங்கிற அளவுக்கு விற்கக்கூடியது. அப்பயுமே வந்து இது வந்து கொக்கைன் அப்படிங்கிற இன்னொரு போதை மருந்தோட இது கொஞ்சம் கம்மி. கொக்கைன் வந்து 8,000 9,000 1 கிராம் அப்படிங்கிற அளவில் விற்கப்படுறதா இது எல்லாமே வந்து தகவல்கள் இருக்குது. ஆனால் இது முழுக்க பிளாக் மார்க்கெட், கருப்பு மார்க்கெட்டில் இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படியோ பூந்து யார் மூலமாகவோ வந்து இளைஞர்களை போய் சேர்ந்துடுது. இந்த மெத்தாம்ஃபெட்டமின் புதுசாக வந்தது கிடையாது. இது வந்து பிரேக்கிங் பேட் அப்படின்னு ஒரு அமெரிக்க டெலிவிஷன் சீரீஸ் 2008 2013 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. எத்தனையோ பேர் உலக புகழ்பெற்ற சீரீஸ் இது. டிவி சீரியல்னா அந்த மெத்தாம்ஃபெட்டமின் பற்றி வந்த சீரியல் அது. ஆக்சுவலாக அது நார்மல் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து இந்த மெத்தாம்ஃபெட்டமின் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அதனால் அவரே தயாரித்து அதை விற்று நிறைய காசு வர்றதை பார்த்து இன்னும் நிறைய வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. கடைசியாக வந்து நான் ஃபேமிலிக்காகன்னு சொல்லிட்டு கடைசியில் அது எனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் இறந்தும் போகிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான கதை இது. வந்து இதனோட தாக்கமா என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா உலகம் முழுக்க அது ஃபேமஸ் ஆனதாலே என்னத்துல 2014 நம்ம ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது. இந்த மெத்தாம்ஃபெட்டமின் அப்படிங்கிறது இந்தியாவில் பரவலாக இப்போ உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இந்த 2014 2008 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேணாம். இன்னும் பின்னாடி போனோம்னா, அதாவது 2ஆம் உலகப் போரில் ஆம்ஃபெட்டமின் மருந்து அப்படிங்கிறது பொதுவாக சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்கும் வலி இல்லாமல் நல்ல உத்வேகமாக போர் செய்யறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்தாக இருந்துச்சு. ஆனால் போக போக இந்த மருந்தோட அந்த அடிக்ஷன் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்டோன்னே இந்த மெத்தாம்ஃபெட்டமினை வந்து ஷெட்யூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் போட்டு இதை வந்து முழுமையாக தடை செஞ்சாலுமே அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடு மட்டும் இல்லை, மெயினாக அமெரிக்கா போன்ற பல நாடுகளை வந்து இல்லீகலான முறையில் எப்படியாவது ஒரு வகையில் கருப்பு சந்தை மூலமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இளைஞர்கள்கிட்ட இதை வந்து உபயோகப்படுத்தி பல பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த சாப்பிட்டா வந்து உண்மையிலே ஒரு சக்தியும் இதுவும் கிடைக்குமா? நீங்கள் கூட ஏதோ டேப்லெட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போர் வீரர்கள்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் இது இருக்கும். அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு யூஃபோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கரமான சந்தோஷமான நிலையும், எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது வரும். அந்த ஒரு பொட்டன்ஷியல் தான் வந்து இந்த நேரத்தில் மூளையில் மிக அதிகமான டோபமைன் சுரப்பை உண்டு பண்ணுறது. இந்த டோபமைனால வந்து சந்தோஷமான நிலையும் சுறுசுறுப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி, ஒரு 3 to 5 நிமிஷம் ஆரம்பிச்சிச்சுன்னா இது 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துல போயிடுது. இந்த சென்சேஷன் மறுபடியும் இதே சென்சேஷன் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் உந்து சக்தி பிரெயினுக்குள்ளே உருவாகுது. திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ண நீண்ட காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகளை உருவாக்கும். படத்தில் காட்டுற மாதிரி நிறைய மருந்து அந்த ப்ளூ கலர் மருந்தை சாப்பிட்டோம்னா நிறைய வந்து சக்தி வராது. நிறைய சாப்பிட்டோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த சந்தோஷங்கிறது மாதிரி கன்வல்ஷன்ஸ் வலிப்புகள் வரும், பிரெயின் டேமேஜ் ஆகும்.
இறப்புகள் தான் நேரிடுமே தவிர மிக அதீதமான சக்தி வெளிப்பட்டு அது வயலண்ட் பிஹேவியரா இருக்குமே தவிர இந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹியூமன் சக்தியெல்லாம் இது தரப்போறது கிடையாது. இது ஒரு சாதாரண போதைப் பொருள், அவ்வளவுதான். ஆனா நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த பாயிண்ட்டை படத்துல கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி அவரோட பல்லு அந்த தங்க பல்லு மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு காரணமும், ஏன்னா இந்த மருந்து நம்ம பல்லுல அரிப்பு ஏற்படுத்தக்கூடியது, டென்டல் கேரிஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்டட் விஷயம். அதனால இந்த விஷயத்தையும் கரெக்டா அதை எடுத்துக்கிட்டு அவர் பல்லு அரிச்சிடுச்சு, அதனால அந்த தங்கப்பல் வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்டர்நெட்ல சொல்றாங்க. அது ஓரளவு உண்மையும் தான். ஏன்னா இந்த பல்லு அரிக்கிறது மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஏகப்பட்ட டாக்ஸிக் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்மளோட இதய செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதயம் ஒரு ஸ்டேஜில் முழுமையாக செயலிழந்து போகும். ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சந்தோஷமும் ஒரு சுறுசுறுப்பும் தர மாதிரி இருந்தாலும் போக போக சுத்தமாக ஞாபக சக்தி குறைபாடுகள் ஏற்பட்டது. எல்லா சிஸ்டமும் ஃபெயிலியருக்கு போகுங்க. இது ஒரு ஸ்டேஜில் ஹைலி நியூரோடாக்சிக், மொத்தமாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் இந்த டோப்பமின் சந்தோஷத்தை கொடுத்துச்சு இல்லையா, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், டோப்பமின் இந்த போதைப்பொருள் சாப்பிட்டால் மட்டுமே டோப்பமின் சுரக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த மருந்து இல்லைன்னா டோப்பமின் சுரப்பே இருக்காது, எந்த விஷயத்தையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது இன்னொரு ப்ராப்ளம். இதனால மனச்சோர்வு, டிப்ரெஷன், அல்டிமேட்டா இந்த மெத்தாம்ஃபெட்டமினால சாகிறவங்க எதனால சாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடு தான் மெயின் ரீசன். பலர் இதோட மோசமான பின்விளைவுகளை தெரியாம இதை ஆல்கஹாலோட கலந்து சாப்பிட்டு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா டாக்ஸிசிட்டி, அந்த நச்சுத்தன்மை பல மடங்கு கூடுது இதனால. காஃபி, கெஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலையும் இதை கலந்து மிக்ஸ் பண்ணால அதோட நச்சுத்தன்மை அப்படிங்கிறது பல மடங்கு கூடுது. ஆம்ஃபெட்டமினை ஓரளவுக்கு மருத்துவத்துறையில் சில விஷயங்களுக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ அதை பயன்படுத்துறதுங்கிறது கிடையாது. ADHD அப்படிங்கிறது சொல்லிட்டு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னு, இப்போ குழந்தைகள் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, விளையாடுவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல நிற்காத குழந்தைகளுக்கு இது ஒரு காலத்தில் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ இது பயன்படுத்துறது கிடையாது. அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க இளைக்கிறதுக்குமே இது பயன்படுத்தப்பட்டது, இப்போ பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நீண்ட காலம் இதை பயன்படுத்துறவங்க பயங்கரமாக உடல் எடை இழைத்து காணப்படுவாங்க, தூக்க மாறுபாடுகள் நிறைய இருக்கும். இதை உபயோகப்படுத்துறாங்களா அப்படிங்கிறத எப்படி நீங்க ஒரு மூன்றாம் மனிதராக இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த வழக்கத்துக்கு மாறா பயங்கர சுறுசுறுப்பா இருக்கிறாங்க, தூங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வித்தியாசத்தை உணர்ந்தாலோ, பசி எடுக்கல அப்படிங்கிறாங்க ஆனா பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்தாலோ, அவங்க உடம்பு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூடா இருக்கும் உடம்பு. அப்படியே இதய துடிப்பு படபடன்னு இன்னும் அதிகமா இருக்கும், மூச்சு விடுதலும் ரொம்ப அதிகமா இருக்கிறது நீங்க பார்க்கவே முடியும் நேரடியாகவே. பிபி மெஷர் பண்ணி பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் நார்மல் நிலையிலேருந்து இதை தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீண்ட காலம் பயன்படுத்துனாங்கன்னா கட்டாயம் அது தெரிஞ்சுதான் போகும். அது ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த அடிக்ஷனோ, அதனால் அவங்க பிஹேவியர் மாறுதல் இதெல்லாமே நல்லா தெரியும். உடல் எடை நல்லா இழைச்சி காணப்படுவாங்க, தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் உணரலாம். ஆனால் அது டூ லேட்டாக போயிடும். அதனால் முன்னாடியே உணர்றதுக்கூடிய சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நான் சொன்னேன். முடிஞ்சளவு ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கிறது முக்கியம். இந்த இளைய சமுதாயம் கெட்டு போகிறதுக்கான பல வாய்ப்புகள் இப்போ நம்ம நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசோதித்து பார்த்தல் ஒரு விஷயத்துல துணிச்சலா இருக்கிறது, அசாதாரண துணிச்சல், இதெல்லாம் இளைஞர்களுக்கே உரிய ஒரு குணம். இதை நம்ம ஹார்மோனால வரக்கூடிய இந்த விஷயங்களை நம்மளால ஃபுல்லால கட்டுப்படுத்த முடியாது. அதனால இவங்களை நம்ம டைவர்ட் பண்ணணும். அவங்களோட அட்டென்ஷன் படிப்புன்னு ஒரு மாணவரை நம்ம ரொம்ப டென்ஷன் படுத்தாம விளையாட்டுகள்லையும் ஈடுபட வைக்கணும். கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஏதாவது இசை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, பியானோ, ட்ரம்ஸ், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மாதிரி 3 விஷயத்திலையும் சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளை பழக்கிறது தான் இதுக்குரிய ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். படிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விளையாட்டு, ஏதாவது ஒரு விளையாட்டு, மூணாவது ஏதாவது ஒரு இசையோ பாட்டோ ஏதாவது ஒரு கலை சார்ந்த விஷயம். இந்த 3 விஷயங்களும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் ஒரு நாளுக்கு இந்த 3 விஷயங்களுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வார இறுதி நாட்களில் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தொடர்ந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்க பிரச்சனைகள் குறைகளை பொறுமையாக கேட்கறது, இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா முடிஞ்ச அளவு எதிர்காலத்தில் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கிக்காமல் இருக்க நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி சிக்கிட்டாங்க, ஏற்கனவே ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்கன்னா இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம்
டஃப்பான விஷயம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. பொதுவாக மருந்து மாத்திரைகளோட சைக்காலஜி, கவுன்சிலிங், பிஹேவியரல் தெரப்பி அந்த மாதிரி தான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு போகும். மொத்தத்தில் இந்த போதை பழக்கத்துக்கு யாரும் அடிமையாகிடக்கூடாது. இந்த விஷயத்த நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து மருத்துவ வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.